ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது, நாம் கடன் கொடுக்க வேண்டியிருந்து அப்படியே மரணித்து விட்டால் நம்முடைய உயிர் அப்படியே ஒரு இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பது சரியா? ஒரு ஹதீஸை அனுப்பி அந்த கேள்வியை சகோதரர் கேட்டிருக்கிறார். அந்த ஹதீஸை நான் இங்கே கூறிவிட்டு அந்த செய்தியுடைய விளக்கத்துக்குள் வருகின்றேன். அந்த ஹதீஸ் என்னவென்றால், கடனாளியாக இறந்துவிட்ட இறை நம்பிக்கையாளரின் உயிர் அவரது கடன் அடைக்கப்படாத வரை தொங்கும் நிலையில் விடுபடுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் இப்னு மாஜா, அஹ்மத் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியை பொறுத்தவரையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை அறிஞர்கள் ஆதாரபூர்வமான செய்தி என்று தான் குறிப்பிடுகிறார்கள். அஹ்மதில், திருமதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் ஊடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது நிறைவேற்றப்படும் வரை என்று அந்த செய்தி வருகிறது. எனவே ஒருத்தர் கடனோடு மரணித்து விட்டார் என்றால் அவருடைய உயிர் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு விளக்கம் என்னவென்றால், அவருக்கு சுவர்க்கத்துடைய சுகண்டியம் அனுபவிக்க முடியாது, நரகத்துடைய அந்த தண்டனையும் கொடுக்கப்படாத நிலையில் அதாவது அவர் தொங்கிக் கொண்டிருக்கும், அவர் உயிர் தொங்கிக் கொண்டிருக்கும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். குறிப்பாக அந்த கடன் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால், ஏன்னா அவர் நல்ல ஒரு மனிதராக இருக்கிறார், அவர் இபாதத் செஞ்சிருக்கிறார், நல்ல சாலிஹான இபாதத்தெல்லாம் செஞ்சிருக்கிறார், அவர் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆள். ஆனால் அந்த கடன் கொடுக்கப்படாத காரணத்தினால அவருடைய உயிருக்கு இன்பம் அளிக்காமல், அந்த உயிரை சொர்க்கத்துடைய விஷயங்களை அனுபவிக்க விடாமல் தடுக்கப்படுவார் என்பது அந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருக்கிறது. எனவே ஒரு கடனை பொறுத்தவரையிலே சாதாரண விடயம் கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் ஆதாரபூர்வமாக வருகிறது. யுக்ஃபரு லிஷஹீத் இல்ல தைன். ஒரு உயிர் தியாகி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணித்து ஒரு உயிர் தியாகி பொறுத்தவரையிலே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, கடனை தவிர என்று செய்தி வருகிறது. அப்போ கடன் என்கிறது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்து விடும், நாளை மறுமையில் அவனுடைய அந்தஸ்தை குறைத்து விடும், அவனுடைய உயிர் இன்பங்களை அனுபவிக்காதவாறு தடுத்து நிறுத்தப்படும், மஹ்பூஸாக அந்த உயிர் தடுக்கப்படும் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதில் நான் அந்த மேலே சொன்ன அந்த விடயத்திலே நரகத்துக்கு போகிற விஷயங்கள், நரகத்துக்கு செயல்னா அது நரகத்துக்கு போயிடுவார், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே சொர்க்கத்துக்கு போகிற ஒரு மனுஷன்தான், அவர் நல்ல அமல் தான் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் இருந்த போதிலும் அவர் கடனை விட்டு வந்திருக்கிறார். அந்த கடனை அவருடைய உறவுகள் அவருடைய அனந்தர சொத்திலிருந்து செய்ய வேண்டிய விடயங்களிலே அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய கடனை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய அடக்கம் செய்கின்ற அந்த செலவுகளை செலவழிக்க வேண்டும். அதற்கு பிறகு அனந்தர சொத்தாக அதை அவர்களுடைய அனந்தரங்களுக்கு, பிச்சரங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையை இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே அவருடைய சொத்திலிருந்து அவர் மரணித்தவுடனே அவர் மௌத்தா பேத்தார் தானே, அவருடைய கடனை நாம் கணக்கெடுக்கக்கூடாது என்று இருக்காமல் அவருடைய சொத்திலிருந்து சீக்கிரமாக அவருடைய கடனை அடைத்து விட வேண்டும் என்பதை இங்கே நீங்கள் இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த சகோதரர் குறிப்பிடுகிறார், ஒரு ஐஸ் பழம் வாங்கியிருக்கிறேன், அது சின்ன காசு, 10 ரூபா தானே என்று நான் அந்த சின்ன வயசு காரணமாக விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார். உண்மையிலே தெரியாத ஒரு வயசில் செய்திருக்கின்ற ஒரு விடயம். அல்லாஹ் அதை உங்களுக்கு இப்போ தெரிய வருகின்ற பொழுது அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக ஒரு தொகையை நிர்ணயம், இது அந்தஸ்தான ஒரு உயர்வான தொகை, உயர்வு குறைந்த தொகை என்பது அந்த கடன் தந்தவரை வைத்து தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த ஐஸ் பழம் விற்கக்கூடியவருக்கு அன்றைய நேரம் அந்த 10 ரூபா அது பெறுமதியானது. சொல்லப்போனால் அது அன்று அவருக்கு கிடைக்கிற லாபமாக கூட இருக்கும்.
ஒரு 10 பழத்தினுடைய காசிலே ஒரு 10 ரூபாய் குறைவது என்பது அன்றைய அவருடைய ஜீவனாம்சத்தை, அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். எனவே நம்முடைய பார்வையில் அது 10 ரூபாயாக இருந்தாலும் அந்த கடன் தந்தவருடைய பார்வையில் அந்த 10 ரூபாய் எப்படி இருக்கிறது என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே விழுந்து கிடக்கிற ஒரு பொருள் நம்முடைய பார்வையில் சாதாரணமாக இருந்தாலும் அந்த விழுத்தாட்டியவர் அந்த பொருளை எவ்வளவு பெறுமதியாக பார்ப்பார் என்பதை வைத்துத்தான் நாங்கள் விழுபொருளை தீர்மானிக்கிறோம். அதாவது லுக்தா என்று சொல்லக்கூடிய பகுதியை தீர்மானிக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இங்கே நாங்கள் 10 ரூபாய் என்று பாராமல் அந்த 10 ரூபா அன்றைய லாபமாக கூட அவருக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய ஏஜை கவனித்து இப்போ வரீங்க 10 வயசு, சின்ன வயசு, 10 வயசுக்கு உட்பட்ட காலம் என்று சொன்னால் இப்பொழுதோ நீண்ட காலமாகிவிட்டாலும் நாங்கள் குறைந்தபட்சம் அவரிடத்தில் சென்று மன்னிப்பாவது கேட்க வேண்டும். நான் இப்படி என்னுடைய சின்ன வயசில் நான் இப்படி செய்து கொண்டேன், அதை தவறு என்று உணர்ந்து கொண்டேன், அந்த காசை நான் தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இல்லை வேண்டாம் தம்பி, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று அவர் மன்னித்து விட்டார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த கடனுக்கும் நாங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே நீங்கள் அவரிடத்தில் உரிய இடத்திலே சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லது அவருக்குரிய அந்த தொகையை நீங்கள் மேலதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 10 ரூபா தான் கொடுக்கணுங்கிறதல்ல. அன்றைக்கு 10 ரூபா, இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 1000 ரூபா காசை கொடுத்து இருந்தாங்க, நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நான் அந்த ஐஸ் பழம் கொண்டு வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு இன்றைக்கி நான் ஒரு 1000 ரூபா தர நினைக்கிறேன்னு மேலதிகமாக ஒரு சதக்காவை சேர்த்து அவர் கொடுப்பது இன்னும் அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். அவர் இப்படியும் நேர்மையான மக்கள் இருக்கிறார்களே என்று உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் வாய்ப்பாக அமையலாம். எனவே அந்த கடன் 10 ரூபா என்பது பார்வையல்ல, அந்த கடன் தந்தவர் உடைய அந்த பார்வையில் அந்த 10 ரூபா சில நேரம் 1000 ரூபாய் அல்லது 100 ரூபாய் என்ற ஒரு நிலையில் இருக்கலாம். ஏனென்றால் அவர் ஏழையாக இருக்கலாம். அந்த 10 ரூபாய் அவருக்கு அன்றைய பெரிய ஒரு காசாக இருக்கலாம். நம்முடைய பார்வையில் அது சிறியதாக இருக்கலாம். எனவே தந்தவருடைய நிலையை வைத்து தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். எனவே கடனை நாங்கள் நிச்சயமாக செலுத்திவிட வேண்டும். அதற்கு நாங்கள் முடியவில்லை என்றால் மன்னிப்பு கோரி அந்த கடன் தந்தவர் தள்ளுபடி செய்வாராக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறான்.